ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னை பிராட்வேயில் அமைக்கப்படும் பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திராவிட மாடல் நாயகன் கண்டார். அடுத்து செங்கல்பட்டிலே 180 கோடி ரூபாய் செலவில் அடுத்த மாதம் ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார். பிராட்வேயில் அமைக்கப்படும் பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். விழா நடைபெறும் இடத்திற்கு அவர் வந்து அங்கிருக்கும் அரங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நிகழ்வு குறித்து விளக்குக. தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையத்தை புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. 822 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டுகிறார். அதற்கான நிகழ்வுதான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை நகரில் மிகவும் பழமையான இந்த பேருந்து நிலையம் கூடுதலான வசதிகளுடன் உருவாக்குவதற்காக 9 அடுக்குகளை கொண்ட பன்னோக்கு பேருந்து நிலையம் உருவாக்குவதற்காக திட்டமிட்டுள்ளார்கள். இதன் மூலமாக இந்த பேருந்து எப்பொழுதும் போல மாநகர பேருந்துகள் இயக்குவதற்கான வணிக வளாகங்கள், அதே போன்று வணிகர்களுக்கான தடைகள் அமைப்பது, சென்னை புறநகர் ரயில் நிலையத்தை பயணிகள் இயக்கக்கூடிய கூடுதலான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அருகிலேயே 10 மாடி கொண்ட அரசு இந்த திட்டம் இங்கு வரக்கூடிய மூலமாக பயணிகள் மற்றும் பாரிமுனையில் இருக்கக்கூடிய NSE போஸ் சாலையில் இருக்கக்கூடிய வணிகர்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு உள்ளிட்ட வசதிகள் கூடுதலாக இடம்பெறும். தற்போது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KA நேரு, ராஜகண்ணப்பன், சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைவதன் மூலமாக இன்னும் எவ்வளவு பேருக்கு இது பலன் தரும்? பயனாளிகள் யார் யாராக இருப்பார்கள்? அதே போல பிராட்வேல இதற்கு முன்பாக கடையமைத்திருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் தீர்வாகிவிட்டதா? இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள். மிக முக்கிய ஒரு இடமாக இருக்கிறது. அருகிலேயே சென்னை உயர் நீதிமன்றம், பாரிமுனையில் இருக்கக்கூடிய NSE போஸ் சாலை, இருக்கக்கூடிய தடைகள், அதே போன்று கொத்தவால் சாவடி மார்க்கெட் என லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்கிறார்கள். பன்னோக்கு பேருந்து நிலையமாக உருவாக்குவதன் மூலமாக பேருந்து பயணிகளுக்கு மிகவும் எளிதாக பயண சேவை அமைவதற்கான திட்டமிடலும், அதே போன்று இங்க கடைகளுக்கு வரக்கூடிய நபர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்கனவே NSE போஸ் சாலையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு இது நெருக்கடியாக இருக்கிறது. இது நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை பிராட்வேயில் அமைக்கப்படும் பன்னோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நன்றி ஐயா. பெருநகர சென்னை மாநகராட்சி பிராட்வே பேருந்து 822 கோடி ரூபாயில் இந்த பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் அமைகிறது. 9 தளங்களோடு இந்த வணிக வளாகம் கட்டப்படுகிறது. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.